பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 22. திங்கள் ஜூன் 4, 1883. தக்ஷிணேஸ்வரத்தில் பக்தர்களுடன். அமாவாசை. பலஹாரிணி காளி பூஜை நாள். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் தமது அறையில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள் அவரை தரிசிப்பதற்காக வந்த வண்ணம் இருந்தனர். முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையன்றே வந்துவிட்டார். அன்று இரவு காத்தியாயினி பூஜை நடைபெற்றது. குருதேவர் பரவச நிலையில் காளி கோவில் மண்டபத்தில் தேவிக்கு நேராக நின்று கொண்டு, அம்மா, நீயே பிருந்தாவனத்தில் காத்தியாயினி தேவி என்றார். நீயே அந்த வானுலகம், நீயே இந்த பூ உலகம், தாயே நீதான் பாதாளம், சகல உலகும் நீதானே. இவ்விதம் பாடிக்கொண்டும் தேவியுடன் பேசிக்கொண்டும் குருதேவர் ஒரேயடியாக பிரேமையில் மூழ்கியிருந்தார். நேராக தமது அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தார். பின்னிரவு வரையில் தேவி நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. திங்கள் காலையில் பலராமும் மற்றும் பல பக்தர்களும் வந்தனர். பலஹாரிணி காளி பூஜையை முன்னிட்டு காளி கோவில் சொந்தக்காரர்களான திரைலோக்கியர் முதலானோரும் குடும்பத்துடன் வந்திருந்தனர். காலை 9 மணி. கங்கையை நோக்கியிருக்கும் அரைவட்ட வராந்தாவில் குருதேவர் புன்னகை பொங்க மாவுடன் அமர்ந்திருந்தார். விளையாட்டாக ராக்காலின் தலையை தம் மடி மீது வைத்துக் கொண்டார். ராக்காலும் அப்படியே படுத்திருந்தார். கடந்த சில நாட்களாக குருதேவர் ராக்காலை பாலகிருஷ்ணனாக கருதி வந்தார். திரைலோக்கியர் காளி தேவியை வழிபடுவதற்கு அந்த வழியாக சென்றார். வேலையாள் ஒருவன் அவருக்கு குடைபிடித்தபடி சென்று கொண்டிருந்தான். குருதேவர் ராக்காலிடம், ஏ ராக்கால், எழுந்திரு எழுந்திரு என்றார். குருதேவர் அமர்ந்திருந்தார். திரைலோக்கியர் குருதேவரை வணங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் திரைலோக்கியரிடம், நேற்று கோவிலில் யாத்ரா நடைபெறவில்லையா? திரைலோக்கியர், ஆமாம், ஏற்பாடு செய்ய இயலாமல் போய்விட்டது என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இந்த முறை போனது போகட்டும், இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். வழக்கமான நடைமுறைகளை விடாமல் பின்பற்றுவது நல்லது என்றார். இதற்கேற்ற பதிலை அளித்துவிட்டு திரைலோக்கியர் அங்கிருந்து அகன்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு விஷ்ணு கோவில் அர்ச்சகர் ராம் சட்டர்ஜி வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ராம், நேற்று யாத்ரா நடைபெறாமல் போய்விட்டது. மீண்டும் இவ்வாறு தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று திரைலோக்கியரிடம் சொன்னேன். நான் சொன்னது சரிதானே? ராம் சட்டர்ஜி கூறினார், சுவாமி, அதில் என்ன தவறு இருக்கிறது? சரியாக சொன்னீர்கள். வழக்கம் எதுவோ அதை பின்பற்றுவதுதானே முறை. ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமிடம் கூறினார், இன்று இங்கேயே சாப்பிடேன். உணவிற்கு முன்பு குருதேவர் சிறிது நேரம் தமது நிலை பற்றி பல விஷயங்களை பக்தர்களிடம் கூறினார். ராக்கால், பலராம், ராம்லால் மற்றும் சில பக்தர்கள் இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஹாஸ்ரா அடிக்கடி எனக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவான். நீங்கள் ஏன் இந்த இளைஞர்களை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்பான். ஒரு நாள் பலராமின் வீட்டிற்கு வண்டியில் சென்று கொண்டிருந்த போது மிகவும் வேதனைப்பட்டேன். அம்மா, நரேந்திரன் முதலிய இளைஞர்களை பற்றி இந்த அளவுக்கு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஹாஸ்ரா என்னை கேட்கிறான். பகவானை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு ஏன் இந்த பையன்களையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்கிறான் என்று தேவியிடம் முறையிட்டேன். சொல்லி முடித்திருக்க மாட்டேன். மறுகணமே தேவி தாமே மனிதர்களாக ஆகியிருப்பதை எனக்கு காட்டி அருளினாள். தூய பொருளில் பிரகாசம் தெளிவாக இருக்கும். தேவியின் அந்த காட்சியை பெற்று சமாதியில் ஆழ்ந்தேன். சமாதி நிலை கலைந்த பிறகு ஹாஸ்ராவின் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது. அந்த போக்கிரி என் மனத்தை குழப்பிவிட்டான் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் மறுகணமே அந்த அப்பாவியை குற்றம் சொல்லி என்ன பயன்? அவனுக்கு எப்படி உண்மை தெரியும் என்று நினைத்து கொண்டேன். நான் இந்த இளைஞர்களை நாராயணனாகவே உணர்கிறேன். நரேந்திரனை முதலில் சந்தித்தேன். அவனுக்கு உடல் உணர்வே இல்லை.
என் கையினால் அவனது மார்பை தொட்டதுமே புற உணர்வை இழந்து விட்டான். சுய நினைவு வந்ததும், ஓ, என்னை என்ன செய்தீர்கள், எனக்கு அம்மா அப்பா இருக்கிறார்களே என்று கூவினான். இதேபோல்தான் எதுமல்லிக்கின் வீட்டிலும் நிகழ்ந்தது. அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல அவனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் என்னுள் படிப்படியாக வளர்ந்து அதிகமாயிற்று. அவனை பார்ப்பதற்கு என் உயிரே துடித்தது. போலாநாத்திடம், இதோ பாருங்கள், என் மனம் ஏன் இப்படி அடைத்துக் கொள்கிறது? காயஸ்த ஜாதியை சேர்ந்த நரேந்திரன் என்ற இளைஞன் இருக்கிறான். அவனை பார்க்க என் மனம் ஏன் இப்படி தத்தளிக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இதற்கு விளக்கம் மகாபாரதத்தில் இருக்கிறது. சமாதியில் நிலைத்த மகாபுருஷரின் மனம் அந்த நிலையிலிருந்து கீழே வரும்போது சத்துவகுணம் கொண்டவர்களுடன் தான் இன்பம் காணும். அத்தகையோரை பார்த்தால்தான் அது குளிரும் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்ட பிறகுதான் என் மனம் அமைதியடைந்தது. நரேந்திரனை பார்க்க வேண்டும் என்று நான் அடிக்கடி தனிமையில் உட்கார்ந்து அழுதிருக்கிறேன். ஓ, என்னென்ன நிலைகளெல்லாம் கடந்து சென்றுள்ளேன். முதலாக இந்த நிலை ஏற்பட்ட போது பகலும் இரவும் எப்படி கழிந்தன என்பதே எனக்கு தெரியாது. எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்றுதான் எல்லோரும் சொன்னார்கள். அதனால்தான் திருமணம் செய்து வைத்தார்கள். பித்து பிடித்த நிலை. முதலில் கவலைப்பட்டேன். பிறகு அவளும் என்னை போன்றே வாழ்வாள், உண்பாள், உறங்குவாள் என்று எண்ணினேன். ஒருமுறை மாமனார் வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு சங்கீர்த்தனம் விமரிசையாக நடைபெற்றது. நஃபர் திகம்பரனின் தகப்பன் என்று பலர் வந்திருந்தார்கள். நிகழ்ச்சி நன்றாக நடந்தது. எனக்கு என்ன ஆகுமோ என்று சில சமயங்களில் நினைத்தேன். அம்மா, இங்குள்ள ஜமீன்தார்கள் எனக்கு மரியாதை காட்டுவார்களானால் எனது அனுபவங்கள் எல்லாம் உண்மை என்று நம்புவேன் என்று தேவியிடம் கூறினேன். அவர்களும் அவ்வாறே என்னிடம் வந்து பேசிவிட்டு சென்றார்கள். என்னென்ன நிலைகளிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். மிக சிறிய தூண்டுதல் போதும், எனக்கு பரவச நிலை வந்துவிடும். ஓர் அழகிய 14 வயது பெண்ணை வைத்து சுந்தரி பூஜை செய்தேன். அந்த பெண்ணை சாட்சாத் அம்பிகையாகவே கண்டேன். அவளது பாதங்களில் பணத்தை வைத்து வணங்கினேன். ராம்லீலா காண சென்றிருந்தேன். அதில் பங்கு பெற்ற நடிகர்களை சாட்சாத் சீதை, ராமர், லட்சுமணன், அனுமன், விபீஷணனாக கண்டேன். அந்த நடிகர்கள் எல்லோரையும் பூஜித்தேன். அந்த நாட்களில் நான் இங்கு சிறிய பெண்களை அழைத்து குமாரி பூஜை செய்வதுண்டு. அவர்களை சாட்சாத் தேவியாகவே கண்டேன். ஒரு நாள் மகிழ மரத்தடியில் நீல நிற புடவை கட்டி கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அவள் ஒரு விலைமகள். அவளை பார்த்ததும் என் உள்ளத்தில் சீதையை பற்றிய உணர்வுகள்தான் மேலெழுந்தன. அந்த பெண்ணை அடியோடு மறந்துவிட்டேன். உண்மையாகவே இலங்கையிலிருந்து மீட்கப்பட்டு ராமருடன் செல்கின்ற சீதையை கண்டேன். நீண்ட நேரம் புற உலக நினைவின்றி சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்தேன். மற்றொரு நாள் கோட்டையில் உள்ள மைதானத்திற்கு உலவி வர சென்றிருந்தேன். அங்கு பலூன் உயர பறக்க இருந்தது. மைதானத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அங்கே ஒரு மரத்தடியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த ஓர் ஆங்கிலேய பையனின் மீது திடீரென்று என் பார்வை விழுந்தது. அவனது உடல் 3 இடங்களில் வளைந்திருந்தது. அவனை அவ்விதம் பார்த்தேனோ இல்லையோ, எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் உணர்வுகள் என்னுள் கிளர்ந்தன. நான் சமாதி நிலை அடைந்து விட்டேன். சிகோரில் உள்ள ஆய சிறுவர்களுக்கு உணவளித்தேன். இனிப்பு பண்டங்களை அவர்களின் கையிலேயே கொடுத்தேன். அவர்களை பிருந்தாவனத்து 1000 சிறுவர்களாகவே கருதினேன். பிறகு அவர்களின் கையிலிருந்து வாங்கி உண்ணவும் செய்தேன். அந்த நாட்களில் எனக்கு பெரும்பாலும் புற உலக நினைவே இருக்கவில்லை. மதுர்பாபு தனது ஜான் பஜார் மாளிகைக்கு என்னை அழைத்து சென்று அங்கேயே சிறிது காலம் வைத்திருந்தார். அங்கே என்னை நான் தேவியின் பணிப்பெண்ணாகவே கருதினேன். சிறுவர்கள் முன்னால் பெண்கள் எப்படி இருப்பார்களோ அதுபோலவே அந்த வீட்டு பெண்கள் என் முன் சிறிதும் கூச்சப்படாமல் இருந்தார்கள். மதுர்பாபுவின் மகளை அவளது கணவனின் அறையில் தூங்குவதற்காக ஒரு வேலைக்காரியுடன் கொண்டு போய் விட்டு வருவேன். இப்போதும் ஏதாவது சாதாரண நிகழ்ச்சி கூட என்னை பரவசத்தில் ஆழ்த்தி விடுகிறது. ராக்கால் ஜபிக்கும்போது கர் முர் என்று சத்தம் வரும். அதை கேட்கும்போது என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலாமல் போய்விடும். ஒரே அடியாக இறை உணர்வு எழுந்து
நான் என்னை இழந்து விடுவேன். குருதேவர் தமது பெண்மை இயல்பு நிலைகளை பற்றி மேலும் கூறினார். ஒரு சமயம் பாகவதர் ஒருவருக்கு நான் ஒரு பாடகியின் பாட்டு பாவனைகளையெல்லாம் நடித்து காட்டினேன். உங்கள் பாவனைகள் அப்படியே கச்சிதமாக உள்ளது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று அவர் என்னை கேட்டார். இவ்வாறு கூறிவிட்டு குருதேவர் பாடகியின் பாவனைகளை பக்தர்களுக்கு நடித்து காட்டினார். யாராலும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. பகல் உணவிற்கு பிறகு குருதேவர் சிறிது இளைப்பாறினார். ஆழ்ந்த உறக்கமில்லை. கண்களை மூடியவாறு படுத்திருந்தார். பிரம்ம சமாஜத்தின் பழைய அங்கத்தினரான மணிலால் மல்லிக்கு வந்து குருதேவரை வணங்கிவிட்டு கீழே அமர்ந்தார். குருதேவர் அப்போதும் படுத்திருந்தார். மணிலால் அவரிடம் இடையிடையே கேள்விகள் கேட்டார். குருதேவரும் அரை தூக்கத்தில் ஒன்றிரண்டு வார்த்தைகளில் பதிலளித்தார். மணிலால் கேட்டார், நித்திய கோபாலை சிவநாத் மிகவும் புகழ்ந்து சொல்கிறார். அவனுடைய நிலை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது என்கிறார் அவர். குருதேவர் படுத்துக்கொண்டே இருந்தார். தூக்கம் முழுவதும் கலையவில்லை. ஹாஸ்ராவை பற்றி எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு எழுந்து உட்கார்ந்தார். பிறகு மணிலாலிடம் பவனாத்தின் பக்தியை பற்றி பேச ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆஹா, அவனது மனநிலை எவ்வளவு உயர்ந்ததாக உள்ளது. பாடத் தொடங்கிய உடனே கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து விடுகிறது. ஹரிஷை பார்த்தால் ஒரே அடியாக அவனுக்கு பரவசம் ஏற்பட்டு விடுகிறது. ஹரிஷ் மிகவும் பாக்கியம் செய்தவன் என்று பவனாத் சொல்கிறான். ஏன் தெரியுமா? ஹரிஷ் வீட்டை விட்டு அடிக்கடி இங்கே வந்து தங்குகிறான் அல்லவா? மாவிடம் கூறினார், பக்தி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது எது? பவனாத்தை போன்ற இந்த இளைஞர்களிடம் இந்த அளவுக்கு ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? மா மௌனமாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், என்ன காரணம் தெரியுமா? மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு ஒரே விதமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் சிலருள் திரட்டுப்பால் இருக்கிறது. கொழுக்கட்டையின் உள்ளே உளுத்தம்பருப்பும் இருக்கலாம், அல்லது திரட்டுப்பாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாமே பார்க்க ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இறைவனை அறிவதற்கான ஆவல், அவரிடம் பிரேம பக்தி, இதுதான் அந்த திரட்டுப்பால். குருதேவர் பக்தர்களுக்கு அபயம் அளித்து பின்வருமாறு பேச ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார், சிலர் எனக்கு ஞானமோ பக்தியோ கிடைக்காது என்றுதான் தோன்றுகிறது, நான் கட்டுண்டவன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குருவின் அருள் கிடைக்குமானால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. கருவுற்ற பெண் புலி ஒன்று ஓர் ஆட்டு மந்தையை தாக்கியது. பாய்ந்த வேகத்தில் அங்கேயே குட்டியை ஈன்றுவிட்டு இறந்தது. அந்த புலிக்குட்டி ஆடுகளுடனேயே வளர்ந்தது. ஆடுகள் புல்லை தின்றன. புலிக்குட்டியும் புல்லை தின்றது. ஆடுகள் மே மே என்று கத்தின. புலிக்குட்டியும் மே மே என்று கத்தியது. மெல்ல மெல்ல புலிக்குட்டி வளர்ந்து பெரிய புலியாக ஆயிற்று. ஒரு நாள் இன்னொரு புலி வந்து ஆட்டு மந்தையை தாக்க வந்தது. அங்கே புல் மேய்ந்து கொண்டிருந்த புலியை கண்டு பிரமித்து விட்டது. ஓடி சென்று அதை பிடித்தது. உடனே அந்த ஆட்டுப்புலி மே மே என்று கத்த ஆரம்பித்தது. அதை பற்றி இழுத்து கொண்டு குளத்தி நீரின் அருகில் சென்று, இதோ இந்த நீரில் உன் முகத்தை பார், என் முகத்தைப் போலவே உள்ளதை கவனி, இதோ சிறிது இறைச்சி, இதை தின்று பார் என்றது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஆட்டுப்புலியின் வாய்க்குள் இறைச்சி துண்டை திணைத்தது. ஆனால் ஆட்டுப்புலியோ அதை தின்னாமல் மே மே என்று கத்தியது. மெல்ல மெல்ல இரத்தத்தின் ருசி கண்ட பிறகு இறைச்சியை தின்ன ஆரம்பித்தது. அப்போது காட்டுப்புலி ஆட்டுப்புலியிடம் கூறியது, இப்போது தெரிந்து கொண்டாயா? நான் எதுவோ அதுவேதான் நீயும். உனக்கும் எனக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை. இப்போது வா, என்னுடன் காட்டிற்கு வந்துவிடு என்று கூறியது. ஆகவே குருவின் அருள் கிடைத்துவிட்டால் பிறகு எந்த பயமும் இல்லை. நீ யார், உனது உண்மை இயல்பு என்ன என்பதை அவர் உனக்கு காட்டுவார். ஒரு சிறிது சாதனைகள் செய்தால் போதும். குரு ஒவ்வொன்றையும் அவனுக்கு புரிய வைப்பார். எது உண்மை, எது உண்மையற்றது என்பதை அப்போது சீடன் அறிந்து கொள்கிறான். இறைவன்தான் உண்மை, இந்த உலகம் நிலையற்றது. மீனவன் ஒருவன் ஒரு நாள் இரவு நேரத்தில்
ஒரு தோட்டத்தில் உள்ள குளத்தில் திருட்டுத்தனமாக மீன்பிடிப்பதற்காக வலை வீசியிருந்தான். அந்த தோட்ட சொந்தக்காரனுக்கு இது எப்படியோ தெரிந்துவிட்டது. உடனே தன் ஆட்களுடன் 4 பக்கங்களிலும் சுற்றி வளைத்து கொண்டான். எல்லோரும் கையில் தீப்பந்தங்களுடன் திருடனை தேட ஆரம்பித்தார்கள். இதற்குள் மீனவன் தன் உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு மரத்தடியில் சாதுவை போல் உட்கார்ந்து விட்டான். திருடனை தேட வந்த ஆட்கள் இங்குமங்கும் நன்றாக தேடி பார்த்தனர். மீனவன் யாரையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் திருநீறு அணிந்து மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு சாதுவை பார்த்தனர். ஒரு பெரிய மகான் அந்த தோட்டத்திற்கு வந்திருக்கிறார் என்ற செய்தி மறுநாள் காலையில் ஊர் முழுவதும் பரவியது. ஏராளமான மக்கள் மலர்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் முதலியவற்றை காணிக்கையாக எடுத்துக்கொண்டு சாதுவை காண வந்தனர். சாதுவின் முன்னால் பணம் குவிய ஆரம்பித்தது. அந்த மீனவனோ, இது என்ன விந்தை, நான் உண்மையான சாது அல்ல. என்றாலும் மக்கள் என் மீது எவ்வளவு பக்தி செலுத்துகிறார்கள். உண்மையாகவே சாதுவாகிவிட்டால் நிச்சயமாக நான் பகவானை அடைவேன். இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று எண்ணத் தொடங்கினான். கபடத்தனமான முயற்சிக்கே இவ்வளவு விழிப்புணர்வு ஏற்பட்டது. உண்மையாகவே சாதனைகள் செய்தால் எவ்வளவு பயன் விளையும் என்பதை சொல்லவும் வேண்டுமா? அப்போது எது உண்மை, எது உண்மையற்றது என்பதை அறிய முடியும். இறைவனே உண்மை, உலக வாழ்வு நிலையற்றது. அப்போது பக்தர் ஒருவர் தனக்குள் நினைக்கலானார், அப்படியானால் உலக வாழ்வு நிலையற்றதா? மீனவன் உலக வாழ்க்கையை துறந்து விட்டான். ஆனால் உலக வாழ்க்கையில் இருப்பவர்களின் கதி என்ன? அவர்களும் துறந்துவிட வேண்டியதுதானா? எந்தவித காரணமுமின்றி பக்தர்களுக்கு அருள் புரியக்கூடிய கருணை கடல் குருதேவர். பக்தர் அப்படி நினைத்த மறுகணமே கூறினார், ஒரு குமாஸ்தாவை ஜெயிலில் அடைத்தால் அவன் கைதியாகத்தான் வாழ்வான், அதில் சந்தேகமில்லை. அவனை வெளியே விட்டுவிட்டால் உடனே நடுத்தெருவில் வந்து தை தை என்று குதித்து கொண்டா திரிவான்? இல்லையே, மீண்டும் குமாஸ்தா வேலை தேடிக் கொள்வான். அந்த வேலையை செய்வான். குருவின் அருளால் ஞானம் பெற்ற பிறகும் ஒருவன் ஜீவன் முக்தனாக உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியும். இவ்விதம் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இல்லறத்தார்களுக்கு அபயம் அளித்தார். மணிலால் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் கேட்டார், நித்திய கர்மங்களை செய்யும்போது இறைவனை எங்கே தியானம் செய்ய வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதயம்தான் தியானத்திற்கு மிக சிறந்த இடம், அங்கு தியானம் செய். மணிலால் பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர். அவர் கடவுளை அருவமாக வழிபடுபவர். அவருக்காக குருதேவர் கூறினார், உருவக்கடவுள் என் தாய், அருவக்கடவுள் என் தந்தை. யாரை பழிப்பது, யாரை போற்றுவது? தராசின் 2 தட்டுக்களும் சமமாக உள்ளன என்று கபீர் சொல்வார். ஹலதாரி பகல் நேரங்களில் உருவக்கடவுளை பற்றிய எண்ணங்களிலும் இரவு நேரங்களில் அருவக்கடவுளை பற்றிய எண்ணங்களிலும் ஆழ்ந்திருப்பார். எந்த முறையை பின்பற்றினாலும் சரி, நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். உருவக்கடவுளை நம்பு அல்லது அருவக்கடவுளை நம்பு, ஆனால் அந்த நம்பிக்கை திடமானதாக இருக்க வேண்டும். சம்பு மல்லிக் பாக்பஜாரிலிருந்து தன் தோட்டத்திற்கு நடந்தே வருவது வழக்கம். ஒரு நாள் ஒருவர் அவரிடம், இப்படி நடந்து வருகிறீர்களே, ஒரு வண்டி வைத்து கொண்டு வரக்கூடாதா? வழியில் ஏதாவது ஆபத்து ஏற்படலாம் அல்லவா என்று கேட்டார். அதை கேட்டதும் சம்பு மல்லிக்கின் முகம் சிவந்து விட்டது. என்ன, நான் பகவானின் நாமத்தை ஜபித்துக் கொண்டு வெளியே கிளம்புகிறேன், எனக்காவது ஆபத்தாவது என்று கூறிவிட்டார். நம்பிக்கையினாலேயே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். இன்னாரை நான் பார்க்கும்படி நேர்ந்தால் அல்லது இந்த பொருளாளர் என்னிடம் வந்து பேசுவாரானால் அப்போதுதான் இவையெல்லாம் உண்மை என்று ஏற்பேன் என்று நினைத்துக் கொள்வேன். அவ்வாறு நான் நினைத்தவை அனைத்தும் அப்படியே நடந்தேறின. மா ஆங்கில தர்க்க சாஸ்திரம் படித்தவர். விடியற்காலையில் காணும் கனவு பலிக்கும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவை என்று அதில் அவர் படித்திருந்தார். ஆகவே குருதேவரிடம், நீங்கள் நினைத்து நடைபெறாமல் போன சம்பவங்கள் ஏதாவது உண்டா என்று கேட்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை, அந்த காலத்தில் எல்லாமே நடந்தன. அந்த நாட்களில் இறைவனின் நாமத்தை ஜபித்து என்ன நினைத்தேனோ அது அப்படியே நடந்தது. மணிலாலிடம், ஆனால் ஒன்று,
கள்ளம் கபடமற்ற தன்மையுடன் தாராள மனப்பான்மையும் இல்லாவிட்டால் இத்தகைய நம்பிக்கை ஏற்படுவதில்லை. எலும்புக்கூடு போன்ற உடல், குழிவிழுந்த கண்கள், மாறு கண் என்ற பல அடையாளங்கள் இருக்கின்றன. இத்தகையோருக்கு சுலபத்தில் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. தெற்கே வாழை மரம், வடக்கே பசலைக்கீரை, குறுக்கே கரும்பூனை, நான் தனியாக என்ன செய்வேன்? எல்லோரும் சிரித்தனர். மாலை வேளையாகியது. வேலைக்காரி வந்து அறையில் சாம்பிராணி புகை போட்டாள். மணிலால் முதலிய பக்தர்கள் சென்ற பிறகும் ஓரிரு பக்தர்கள் இருந்தார்கள். அறையில் முழு அமைதி. சாம்பிராணி புகையின் வாசனை அறை முழுவதும் கமழ்ந்து கொண்டிருந்தது. குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து தேவியை தியானித்தார். மா தரையில் உட்கார்ந்திருந்தார். ராக்காலும் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு கோவில் சொந்தக்காரர்களின் வேலைக்காரி பகவதி வந்து தூரத்திலிருந்து குருதேவரை வணங்கினாள். குருதேவர் அவளை உட்கார சொன்னார். பகவதி பல ஆண்டுகளாக மதுர் பாபுவின் வீட்டில் வேலை செய்து வருகிறாள். குருதேவருக்கு அவளை நீண்ட காலமாக தெரியும். இளமையில் அவளுடைய நடத்தை அவ்வளவு சரியாக இருக்கவில்லை. கருணைக்கடலான குருதேவர் பாவிகளையும் புனிதமாக்குபவர். அந்த வேலைக்காரியுடன் பல பழைய சம்பவங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், இப்போது உனக்கு வயதாகிவிட்டது. சம்பாதித்த பணத்தால் சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் உணவளிக்கிறாயா? பகவதி புன்சிரிப்புடன் கூறினார், அதை பற்றி நானே எப்படி சொல்வேன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், காசி பிருந்தாவனத்திற்கெல்லாம் போய் வந்தாயா? பகவதி கூச்சத்துடன் தலை கவிழ்த்தபடி, அதை பற்றி நானே எப்படி சொல்வேன்? குளிக்கும் படித்துறை ஒன்று கட்டினேன். அதில் என் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஓ அப்படியா? பகவதி கூறினார், ஆமாம், ஸ்ரீமதி பகவதி தேவி என்று என் பெயர் செதுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்சிரிப்புடன், பேஷ் பேஷ். இதனால் பகவதி சிறிது தைரியம் கொண்டவளாய் குருதேவரின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டாள். தேள் கொட்டினால் ஒருவன் எப்படி துடிதுடித்து போவானோ அதுபோல் குருதேவர் கோவிந்தா கோவிந்தா என்று உச்சரித்தபடியே குதித்து எழுந்து நின்று விட்டார். அறையின் ஒரு மூலையில் கங்கை நீர் ஜாடி வைக்கப்பட்டிருந்தது. இப்போதும் அது உள்ளது. மூச்சு திணறியபடி விரைந்து அந்த இடத்தை அடைந்தார். பாதத்தில் எந்த இடத்தை பகவதி தொட்டாளோ அந்த இடத்தை கங்கை நீரால் கழுவ ஆரம்பித்தார். அறையில் இருந்த 2 பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியை திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். பகவதியோ தன் உயிரே போய்விட்டது போல் உட்கார்ந்து விட்டாள். கருணை கடலும் பாவிகளையும் புனிதப்படுத்தும் அருள் தெய்வமுமான பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பகவதியை நோக்கி கருணை பொங்கும் குரலில், நீ அங்கிருந்தே வணங்கு, அது போதும் என்று கூறினார். இவ்வாறு சொல்லிவிட்டு மீண்டும் சிறிய கட்டிலில் அமர்ந்து கொண்டார். நடந்த நிகழ்ச்சியை மறந்து அவள் ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக பாட்டு பாடுகிறேன் கேள் என்று கூறி சில பாடல்களை பாடினார். அன்னை ஷியாமாவின் அருள் நீல வண்ண அரும்பத கமலத்தே ஆழ்ந்ததென் மனவண்டு. இன்னொரு பாட்டு, அன்னையாம் ஷியாமாவின் அருள்பாத விண்வெளியில் என்னுடைய மனப்பட்டம் எழுந்துயர்ந்து பறந்ததம்மா. இன்னும் ஒரு பாட்டு, வேறொரு வீடு தேடி வீணே அலைய வேண்டாம், மாறுதலின்றி உந்தன் மனையிலே வாழ்வாய் நெஞ்சே.